வணக்கம். மகர லக்னம். லக்னாதிபதி சனி. லக்னத்தில் உட்காரக்கூடாதுங்க. லக்னாதிபதியான சனியாக இருந்தாலும் அவர் லக்னத்தில் உட்கார்றது லக்னத்தை கெடுப்பார். எல்லா லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி லக்னத்தில் உட்கார்றது சிறப்பான அமைப்பாக இருந்தாலும் இந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியான சனி அவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல நீசமாகிறது சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. நீசமாகி பங்கமாயிடணும், நீசமாகவே இருக்கக்கூடாது. நீசமாகி பங்கமாக இருக்கும்போது பிற்பகுதி வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்பேற்பட்ட அந்த சனி லக்கணத்தில் உட்கார்றது தவறுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிறதும் தவறு தான். 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரியான பாசிட்டிவான அமைப்பாக இருந்தாலும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை சனி தசை நீசமாகி சுபத்துவமாக இருக்கும்போது தான் நல்ல பலன்களை தருவார். அவர் செவ்வாயின் வீட்டில் தான் நீசமாவார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி தசை ஒரு மாதிரியான நெகட்டிவ் பாசிட்டிவான கலந்து கொடுத்தாலும் புதன் தசையும் சுக்கர தசையும் இந்த லக்கணத்துக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். இந்த லக்கணத்தை பொறுத்தவரை புதன் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அவரே 9ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்பேற்பட்ட புதன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல டைரெக்டாக தொடர்பு கொள்ளும்போது ஒரு மாதிரியான நெகட்டிவான பலன்களை கொடுத்தாலும் இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் நட்பு கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் 6ஆம் இடத்துடைய சுப பலன்களை தான் கொடுப்பார். ஓகே, 9ஆம் இடத்துலையே புதன் வளர்த்துட்டார்னா நல்ல பலன்கள், நல்ல தந்தையார், நல்ல பூர்வீகம், நல்ல தந்தையாருடைய சப்போர்ட்டு, தந்தையாருடைய சொத்துக்கள் மூலிமா சப்போர்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் தசையில் நடக்குங்க. சுக்கர தசை. சுக்கரன் பார்த்திங்கன்னா 5-10 அதிபதிங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா தொழிலை கொடுப்பாருங்க. சுக்கர தசை நல்ல விதமாக 10ஆம் இடத்துலையே வளர்த்துட்டார்னா அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோக அமைப்புங்க. அப்போ பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர தசையில் நடக்கும். தொழில் நல்ல பாசிட்டிவாக இருக்குங்க. சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலே அமையும். கடை வைக்கிறதுங்க, சரிங்களா. இந்த மகர லக்கணத்தை பொறுத்தவரை சுக்கரன் 10ஆம் இடத்துலையே வலுவாக இருந்துட்டார்னா புதனோட அமைப்பில் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் உட்கார்ந்தாலும் 9-10 அதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்பில் 9ஆம் இடம் 10ஆம் இடம் வலுத்துட்டா கட்டாயம் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா சினிமா துறையில், மீடியா துறையில் நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல பாசிட்டிவான அமைப்பு புதன் சுக்கர திசைகளில் நடக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட அமைப்புகள் புதன் தான் நல்லா வலுவாக இருக்கணும். அந்த புதன் 9-10 அதிபதி அப்படிங்கிற அமைப்பில் பரிவர்த்தனை யோகத்தில் அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க தாங்க மீடியாவில் ஜொலிக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்குங்க. ஆனால் லக்னாதிபதி லக்கணத்தில் அமரக்கூடாது, யாரையும் அனுசரித்து போக மாட்டாங்க. அப்போ லக்னாதிபதி நீசமாகி 4ஆம் இடத்துல நீசமாகி குருவின் பார்வையிலையோ இல்லை சுக்கரனுடைய தொடர்புலையோ அமைஞ்சு 9-10 அதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்பில் உட்காந்துட்டாங்கன்னா இவங்க சினிமா துறையில், மீடியா ஃபீல்டில் அட்டகாசமாக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு. புதன் சுக்கர திசைகள் அடுத்தடுத்து வரும்போது கட்டாயம் நல்ல விதமாக ஒரு 40 வருஷம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்குங்க. ஓகே, இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கர தசையும் புதன் தசையும் நல்லாயிருக்கும். சனி தசை ஒரு மாதிரியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்குங்க. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி பாவர் அப்படிங்கிற அமைப்பு சரியில்லாத அமைப்பு தான். ஓகே, இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா சந்திரனும் சூரியனும் பார்த்திங்கன்னா நெகட்டிவான பலன்களை கொடுப்பாங்க. சூரிய தசையும் சந்திர தசையும் இந்த லக்கணத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு சிறப்பான நல்ல யோக ஜாதக அமைப்புங்க. சூரியனும் சந்திரனும் பார்த்திங்கன்னா ஒளி கிரகங்கள் இல்லைங்களா. இந்த லக்னாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு இருள் கிரகம். சனி 100% இருள் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சூரிய சந்திர தசைகள் வரக்கூடாதுங்க. சூரிய சந்திர தசைகள் 7-8 அதிபதி அப்படிங்கிற அமைப்பில் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான அமைப்புங்க. 7ஆம் இடத்துலையே அவர் பார்த்திங்கன்னா சந்திரன் அமாவாசை நிலைகள் இருந்தார்னா திருமணத்தை காலதாமதப்படுத்துவார். திருமணமே நடக்க விடாமல் பண்ணுவார். திருமணம் நடந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிடும். அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமைங்கிறது சிறப்பாக அமையாதுங்க. அப்பேற்பட்ட இந்த சந்திரன் 7-8 மறைஞ்சு 12 அதாவது 6ஆம் இடத்துல இருந்தால் ஒரு மாதிரியான பாசிட்டிவான பலன்களையும், சந்திரன் ஒளித்தன்மையோட மிகவும் சிறப்பாக பௌர்ணமி வளர்பறை நிலையில் அமைஞ்சால் ஒரு நல்ல பலன்களையும் கொடுப்பாருங்க. என்ன இருந்தாலும் சூரிய சந்திர தசைகள்
இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசாபுத்திகள் அமைப்பில் தான் வருங்க. ஆயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக சுபத்துவமாக இருக்கும்போது குருச்சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கும்போது நல்ல பலன்களையும், குருச்சுக்கரன் இல்லாத அதாவது குருச்சுக்கரனுடைய தொடர்பில் இல்லாமல் பாவத்துவமாக இருக்கும்போது ஒரு மாதிரியான நெகட்டிவான பலன்களையும் தான் இந்த லக்கணத்துக்கு வந்து கொடுப்பாருங்க. ஆயினும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை சூரிய சந்திர தசைகள் வராமல் இருக்கிறது இந்த லக்கணத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. சனி நீசமாகி 4ஆம் இடத்துலையே நீசமாகி சுபத்துவமாகி குருச்சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கும்போது இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாக செயல்படுவார். தன்னுடைய அதாவது கெட்ட தன்மைகளை மறந்து, அதாவது சனி வந்து ஃபில்ட்ரு பண்ணி சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்களை தருவாருங்க. ஏன்னா அவர் தான் வந்து தனக்காரன் கூட. 2ஆம் அதிபதியும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயத்துலையும் குடும்ப விஷயத்தையும் அவர் தான் வந்து வழிநடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்போது இந்த சனி தசையும் புதன் தசை சுக்கிர தசை இந்த லக்கணத்துக்கு மிகவும் சிறப்பான பலன்களையும், சூரிய சந்திர தசைகள் ஒரு மாதிரியான நெகட்டிவான பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க. அப்போ இந்த சூரிய சந்திர தசைகள் வராமல் இருக்கிறது இந்த ஜாதகர் அதாவது மகர லக்கணத்துக்காரங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. ஓகே, சனி வந்து பார்த்திங்கன்னா உச்சமாகிறாருங்க. சனி 9ஆம் இடத்துலையே சனி வந்து 10ஆம் இடத்துல உச்சமாவார். இந்த லக்கணத்துக்கு சனி உச்சமாகி வக்கரமாயிட்டா நல்ல பலன்களையும், 10ஆம் இடத்துலையே சனி வந்து உச்சமாயிட்டார்னு வைங்களேன், சனியினுடைய காரகத்துவத்தில் தொழில் அமைவாருங்க. சனியினுடைய காரகத்துவமான 10ஆம் இடத்துலையே சனி தொடர்பு கொண்டுட்டா, அதாவதுங்க லாயர் அதாவது அட்வொகேட் போன்ற அமைப்புகளை வந்து சிறப்பாக இருக்குங்க. அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு குருவின் பார்வையிலையோ சுக்கிரனுடைய இணைவிலையோ இருந்துட்டா கட்டாயம் நல்ல விதமான தசாபுத்திகள் அமைப்புகளும் வந்துன்னா குரு தசையும் சனி தசையும் அப்படியே கண்டினியூ வரும்போது இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாயர் சார்ந்த அமைப்பு, அதாவது அட்வொகேட். அதே வந்துன்னா 10ஆம் இடத்துலேயே குரு சனி தொடர்பு வந்துட்டா இவங்க தான் பார்த்திங்கன்னா நீதித்துறையில் வந்து இவங்க தான் ஜொலிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தை பொறுத்தவரை சனி வந்து யோகர் தான். அவர் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாவார். உச்சமாகி குரு சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கும்போது சனியினுடைய காரகத்துவத்தில் உங்களுக்கு வந்து தொழில் அமையும். அதுவும் வாழ்நாள் ஃபுல்லாக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தசாபுத்தியில் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா கட்டாயம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சனியின் காரகத்துவமான அட்வொகேட் துறையில், அதாவது ஜுடிஷியல் துறையில் இவங்க வந்து சிறப்பான மேதமை பொருந்தியவங்களாக அமைவாங்க. இந்த லக்கணத்தை பொறுத்தவரை லக்னாதிபதியினுடைய வலு மறைந்து சுபத்துவமாகணுங்க. அப்போ தான் நல்ல பலன்கள் இருக்கும். சனி வந்து அதாவது தன்னுடைய மோசமான கைகள் கட்டப்பட்டு, அதாவது சனி வந்து நீசமாகி சுபத்துவமாகும்போது நல்ல விதமாக இருக்குங்க. மற்ற அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது சனி மட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 8, 10 அதாவது மறைவடங்களில் 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைஞ்சு சுபத்துவமாக இருக்கிறது நல்ல பலன்களையும், அதே பார்த்திங்கன்னா உச்சமாகும்போது சுபத்துவமாகும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி லக்னாதிபதியான தசையாக இருந்தாலும் ஒரு மாதிரியான இக்கண்ணாக தான் வைப்பார். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.